ரீல்ஸ் வீடியோ மோகத்தில் ஒரு உயிரை பறிபோயுள்ளது. கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் கடந்த 16ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் பேருந்தில் 42 வயது மதிக்கத்தக்க தீபக் என்பவர் பயணித்துள்ளார். அதே பேருந்தில் பயணித்த இளம்பெண் ஒருவர் தன்னை பாலியல் சீண்டல் செய்வதாக செல்ஃபி வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். இதை பார்த்த பல பேர் தீபக் என்பவரை பலவிதத்திலும் மன உளைச்சல் ஏற்படுத்தும் விதமாக கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள், வசைப்பாடியிருக்கிறார்கள். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தீபக் கடந்த 18ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். காவல்துறை விசாரணையில் அந்த பெண் மீது பலவிதத்திலும் ஒரு தவறான ஒரு மோகத்தில் அந்த வீடியோ வெளியிட்டது போல் இருக்கிறது, உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது என்கிற ஒரு விசாரணையில் தெரிய வந்ததால் அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை எடுப்பதற்கு போல் இது போன்ற சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ரீல்ஸ் மோகத்தால் பலவித இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. குறிப்பாக பெண்கள், எல்லா பெண்களையும் குறை சொல்ல முடியாது. சில பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் தேவை. பேருந்தில் பயணிக்கிற அந்த வேளையில் கூட மக்கள் தொகை பெருக்கமான ஒரு சூழலில் உள்ள நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேருந்தில் பயணிக்கும் பொழுது கூட்டம் அதிகமாக கூட இருக்கும். சில நேரங்களில் கூட்டம் இல்லாத சூழலிலும் கூட ஒரு பக்கம் ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களும் என நாற்காலி இருப்பது போல் பேருந்தில் கட்டமைப்பு இருக்கும். ஆனால் சீட்டு காலியாக பெண்கள் சைடு இருந்தாலும் கூட ஆண்கள் சைடு தான் வந்து அமர்வார்கள். அதிலும் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்கள், கர்ப்பிணி பெண்ணோ இல்லை ஒரு வயதான ஒரு பெண்ணோ வந்தால், ஒரு இளம் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு மாணவிகளாக கூட இருக்கட்டும், எழுந்து அவர்களை அமர்வதற்கு கூட கொடுப்பதற்கு அந்த மனமும் பண்புகளும் வராது. அதே வேளையில் ஆண்களுக்கு உட்காருங்க அப்படி என்று சொல்லி அமர்வதற்கு அந்த இடத்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதநேயத்தின் பண்பையும் பார்க்க முடியும். கூட்டம் குறைவாக இருக்கும் அந்த சூழலில் கூட ஒரு பெண்கள் சைடு போய் நிற்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட அவர்களுக்கு இருக்காது. ஆண்கள் பக்கம்தான் வந்து நின்றுக்கிட்டு தேவையில்லாத ஒரு சில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருவதற்கும், என்னை இடிக்கிறார்கள், என்னை தள்ளுகிறார்கள் என்கிற விதத்தில் சில சச்சரவுகள், சலசலப்புகள் வருவதற்கு கூட ஒரு சூழலை நாம் ஒரு சூழலை நாம் பார்க்க முடியும். சபல புத்தியுள்ள சில ஆண்களும் பயணிப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் எல்லா ஆண்களையுமே இந்த சமூகத்தில் நாம் குறை சொல்லிவிட முடியாது. ஆகவே மக்கள் தொகை பெருக்கமுள்ள நாட்டில் நாம் சூழலுக்கு ஏற்ப நாமும் பொறுப்புடனும் கடமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வு பெண்களுக்கும் தேவை என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம்.